ஓம் சங்கடங்களை போக்கும் சங்கடஹர சதுர்த்தி விரத பூஜை செய்யும் முறைகளை இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி இந்த இரண்டு சுபதினங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 4வது திதி சதுர்த்தி திதியாகும். அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபக்ஷ சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, மாத சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் சங்கடஹர சதுர்த்தி என்று நாம் அழைக்கிறோம். வாழ்விலே எத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வரக்கூடிய நிலையிலே அதையெல்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வீகமான நாளுக்கு உள்ளது. இந்த சுபதினத்திலே விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிவிடும், அல்லது அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி பிறக்கும் என்பதாக நம்முடைய புராண இதிகாசங்களிலே மிகவும் தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. விக்னேஸ்வரமூர்த்தியினுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கக்கூடிய விரதம்தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதமாகும். விநாயகப் பெருமான் மிகவும் எளிமையான தெய்வம் என்று சொல்லப்படக்கூடியவர். பிடிச்சு வச்சா பிள்ளையார், மஞ்சளிலும் பிள்ளையார், பசு சாணத்திலும் பிள்ளையார், களிமண்ணிலும் கூட பிள்ளையார். நாம் எப்படி அவரை நினைத்து பிரார்த்திக்கிறோமோ அப்படியே அவர் அனுகிரகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமானுடைய சங்கடஹர சதுர்த்தி விரதமும் கூட மிகவும் எளிமையானது. சங்கடஹர சதுர்த்தி அன்று காலையிலே தலைக்கு ஸ்நானம் செய்து தூய்மையான வஸ்திரங்களை அணிந்து கொண்டு விநாயகப் பெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும். 11 முறை பிரதட்சிணம் வர வேண்டும். அருகம்புல், வெள்ளருக்கு, வாசனை மலர்களால் ஆகியவற்றால் கட்டப்பட்ட நல்ல மாலைகளை விநாயகப் பெருமானுக்கு அணிவிக்க வேண்டும். முடிந்தவர்கள் நாள் முழுக்க உபவாசம் இருக்கலாம். அப்படி விநாயகருக்கு பிடித்ததான இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கின்ற பொழுது அவருக்கு பிடித்ததான மோதகம், அவல் பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சர்க்கரை மாவு, சுண்டல், கரும்பு இது போன்ற நிவேதனங்களை வைத்து நல்ல மந்திரங்களை சொல்லி நல்ல பாடல்களை பாடி மனமுழுகி பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும். சதுர்த்தி விரதம் யார் இருக்கலாம் என்று கேட்டோமேயானால் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கள் கட்டாயமாக இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சகலவிதமான காரிய சித்தி கொடுக்கக்கூடியது இந்த சதுர்த்தி விரதம். குறிப்பாக குழந்தை பேறு பெற வேண்டும், குழந்தை இல்லாதவர்கள், தீராத வியாதி உடையவர்கள், நல்ல பதவி வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள் எல்லாம், அதே போல வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள், அஷ்ட கஷ்டம்னு சொல்லுவார்கள், பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம். கேது தோஷம், நாகதோஷம் முதலான தோஷங்கள் இருக்கவர்கள் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். சதுர்த்தி விரதம் காலையிலே தொடங்கி இருக்க வேண்டும். மாலையிலே விநாயகருடைய திருக்கோயிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய
பூஜைகளிலே, ஹோமங்களிலே, அபிஷேக ஆராதனைகளிலே எல்லாம் கலந்து கொண்டு நன்றாக பிரார்த்தனை செய்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது நியதி. சதுர்த்தி நாளிலே விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அகலும். வாழ்விலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், கிரக தோஷங்கள் விலகும், சங்கடங்கள் எல்லாம் நீங்கி, சகல காரிய தடைகளும் நீங்கி, எல்லா விதமான சௌபாகியங்களும் வாழ்க்கையிலே கிட்டும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் ஆய்ந்து அறிந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலேயும் வீட்டிலே விநாயகர் படத்தின் முன் விளக்கு ஏற்றி மலர்கள், வாசனை மலர்கள், அருகம்புல் சூட்டி மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். கணபதிக்கு உரியதான மந்திரங்கள், துதிகள், பாடல்கள் இவற்றையெல்லாம் குறிப்பாக ஔவையாருடைய விநாயகர் அகவல் பாடி தீபதூப ஆராதனைகளை எல்லாம் செய்து நைவேத்தியம் வைத்து நன்றாக சிறப்பாக பூஜை செய்ய நலம் பயக்கும் என்பதாக ஐதீகம். சங்கட சதுர்த்தி அன்று மாலையிலே விநாயகர் கோயில்களிலே சிறப்பான ஹோமங்கள் எல்லாம் நடக்கக்கூடியது வழக்கமாக இருக்கிறது. நம்முடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகருடைய கோயில்களுக்கு சென்று இப்படிப்பட்ட இந்த ஹோமங்களிலே எல்லாம் கலந்து கொண்டு குடும்ப சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி குடும்ப சங்கல்பம் செய்து கொள்ளுவதாலே எல்லா விதமான மங்களங்களும் வாழ்க்கையிலே தங்கும். அதே போல அன்றைய தினத்தில் பிள்ளையாருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகளை அந்த கோயில் அர்ச்சகர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்கள். நாம் அபிஷேகத்திற்கு தேவையான பால், பழங்கள், தயிர், மஞ்சள், குங்குமம் போன்ற மங்களகரமான அபிஷேக வஸ்துக்களை வழங்கி அந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியது. விநாயகருடைய இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. மகாகணபதியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை தரவல்லதான இந்த சங்கடஹர சதுர்த்தி நன்னாளிலே அவருடைய ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், ஔவையார் அருளி செய்த விநாயகர் அகவல் பாடல்கள், துதிகள் எல்லாம் பாடி விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்து நல்ல முறையிலே பூஜைகளை, ஆராதனைகளை செய்ய வேண்டும். குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அக்கம் பக்கத்திலே இருக்கிறவர்கள் அனைவருக்குமே பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கஜானனம் பூத கணாதிசேவிதம் கபித்த ஜம்பூ கலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும், மனதை நிலைநிறுத்த வேண்டும். மனதை விநாயக பெருமானிடத்திலே தன்வசப்படுத்த வேண்டும். அவனிடத்திலே கொடுத்தோமேயானால் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரத பூஜையினாலே நலங்கள், வளங்கள், மங்களங்கள் வாழ்க்கையிலே கூடும். சகல காரிய சித்தியும் ஏற்படும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்,
ஜெய் ஹிந்த்.